Hi students, இன்னைக்கு exercise 1.4ல 11th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The distance s an object travels under the influence of gravity in time 3 seconds is given by s of t is equal to 1 by 2 gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a, b are constant ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க s of t ன்னு. அதுல இருக்க ஏவும் பியும் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, வெரிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1-1 ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இது 1-1 ஃபங்க்ஷனா இல்லையா நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, செக் பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிள். இந்த டைம் டீக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். அப்படி தானே எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டைமுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா let t be 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா டைம் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. அப்படி தானே, அதனால நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்க வேணாம், நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 2 3 4ன்னு. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் போய் டீக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஸ் ஆஃப் டீக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 by 2 ஜி அப்படியே இருக்கும். மறுபடியும் டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, டீக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 by 2 அப்படியே இருக்கும். 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 இன்ட்டு ஜி என்னவா இருக்கும்? ஜியாக தான் இருக்கும். ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 என்னது? ஏ தான். ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து எஸ் ஆஃப் 2 1 by 2 ஜி, டீக்கு பதிலாக 2 ஸ்கொயர் போட போகிறோம். ப்ளஸ் ஏ, அகெயின் டீக்கு பதிலாக 2 போட போகிறோம். ப்ளஸ் பின்னு இருக்கும். அப்போ இது எப்படி இருக்கும்? 2 2s are என்னது? 4 ஜின்னு இருக்குமா? அப்போ இந்த இடத்துல 4 இன்ட்டு 1 என்னதான் நம்மளுக்கு வரும்? 4 தான் வரும். அப்போ டேரெக்டாக இப்படி 4 by 2 ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 என்னது? 2a ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். is equal to 1 by 2 g, again t க்கு பதிலா 3 ஸ்கொயர் plus a, t க்கு பதிலா 3 plus b அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 3 3s are 9, 9 into 1 9 தான் வரும். 9 by 2 g அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே 3a ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து நம்ம 4 5 6 அப்படின்னு போட்டுட்டே இருக்கலாம். பட் நீங்கள் இங்கே பாருங்களேன், நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கு, அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சலாம் இது என்னது? ஒரு 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம டீக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்கா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம், இல்லை டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ பாருங்கள், மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸுக்கு 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் இருக்குது. அப்படி தானே? அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலாம்? நம்ம 1-1 ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லிடலாமா? ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபார் எவ்ரி different values of t, there will be different values ன்னு எழுதினாலும் ஓகே தான், இல்லை டிஃப்ரெண்ட் இமேஜஸ்ன்னு எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா, அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? therefore இந்த எஸ் ஆஃப் டி 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். therefore எஸ் ஆஃப் டி இஸ் 1-1 ஃபங்க்ஷன். ஓகேவா, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.